தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை ஏந்தாய் போற்றி பாகம்புரானாய் போற்றி அண்ணா அம்பளை மன்னா போற்றி கண்ணாரமுத கடலை போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தில் சேர்ந்த திருவாமாத்தூரில் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் வடசபரி குழந்தமணிகண்ட சாஸ்தாவின் ஆலயத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்துள்ளோம். அந்த யூடியூப் சேனலை அனைத்து தெய்வீக அன்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பின்பற்றி நடந்தால் சகல நலத்தோடு வாழ அருள் புரிவான் ஹரிஹரசுதன் ஐயப்பன். இப்பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகள், அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் எவ்வாறு தீர்வது, நம் வீட்டிற்குள் வந்தவுடனே அந்த பிரச்சனை ஆரம்பிக்கின்றது, என்னதான் என்று தெரியவில்லை என்று நினைப்பவர்கள் கற்பூரத்திலே ஒரு துண்டை 4 துண்டுகளாக பிரித்து அந்த 4 துண்டுகளையும் 4 மூலையில் வைத்து விடவும். பிறகு மத்தியில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி இறைவனை உன் குலதெய்வத்தை வேண்டி வழிபாடு செய்யுங்கள். அந்த வழிபாடு செய்யும் பொழுது அந்த குலதெய்வத்தினுடைய அருளாற்றல், அந்த கற்பூரத்தினுடைய பெரும் ஆற்றல்கள் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ்களை நகர்த்தி பாசிட்டிவாக மாற்றி பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய நிகழ்வாக அமையும். கற்பூரத்தின் தன்மை எவ்வாறெல்லாம் கரைகின்றதோ அதேபோல் நம் பிரச்சனைகளும் அந்த கற்பூரம் போல கரையும். அது சனிக்கிழமை தோறும் நீங்கள் சுக்லபட்சம் சனிக்கிழமை அன்று நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி என்றால் அமரபட்சத்திலும் ஆரம்பிக்கலாம். அமரபட்சமும் சிறந்தது, சுக்லபட்சமும் சிறந்தது. ஆகவே இந்த கற்பூரத்தை நீங்கள் ஒரு துண்டை எடுத்து 4 துண்டாக 4 மூலையிலும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நீங்கள் வைக்க வேண்டும். ஒரு மத்தியில் ஒரு கற்பூரத்தை ஏற்றிவிட வேண்டும். அதை அந்த கற்பூரம் எவ்வாறு கரைகின்றதோ அதேபோல் நம் பிரச்சனைகளும் கரைந்து போகும். வாழ்வில் நீங்கள் மன அமைதியோடு வாழ்வதற்குரிய ஆற்றல்களை விளக்கும். இது தொடர்ச்சியாக நீங்கள் செய்யலாம். பிரச்சனைகள் என்று வரும்போதெல்லாம் இதை நீங்கள் செய்வது என்பது கூடாது. ஒவ்வொரு வாரமும் செய்து கொண்டால் அந்த பிரச்சனைகள் என்பதே வராது, சங்கடங்கள் நிவர்த்தியாகும். உன் குடும்பத்தில் செல்வங்களை பெருக்குவதற்கு என்ன வழிகள் என்பதை நாம் பார்த்தோம் என்றால் இதெல்லாம் சிறு சிறு வழிகள் தான். இதெல்லாம் நீங்களே வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் செய்துக்கலாம். இரவு நேரத்தில் உறங்கும் பொழுது 2 கிராம்பை எடுத்து சமையல் அறையில் 2 கிராம்பை ஒரு அகல் விளக்கில் வைத்து கற்பூரத்தை ஏற்றிவிடவும். அந்த கற்பூரம் எரிந்த பிறகு நீங்கள் அதை மறுநாள் காலையில் விழித்து எழும் பொழுது அதை எடுத்து போய் பூச்செடிகளில், வாசமுள்ள பூச்செடி இல்லை என்றால் துளசி செடி, அவைகள் இல்லை என்றால் வாசமுள்ள பூச்செடியில் போட்டுவிடவும். நமக்கு பண வரவுகள் தன்னை தேடி வரும், லட்சுமி கடாட்சம் நிறைந்து நிற்கும். அதேபோல் தலைவாசல்களின் வெளிப்புறத்தில் அதிகாலை சூரியன் எழுந்து அருள் புரியும் நேரத்தில், சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் இருவேளையிலும் 2 ஒரு கற்பூரத்தை வாசகாலுக்கு வெளியில் வைத்து ஏற்றி வழிபடவும். அதன் மூலமாக லட்சுமியினுடைய கடாட்சமும் உன் குலதெய்வ சக்தியும் உன் இல்லத்தில் ஈர்ப்பதற்குரிய ஆற்றலை பெரிய அதீத சக்திகளாக உருவாகும். லட்சுமி கடாட்சத்தை உன் இல்லத்திலிருந்து வெளியே ஏற்றுவதற்கு யாராலையும் முடியாது. தீவினைகள் உள்ளே நுழையாது. இவைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். இன்னும் கற்பூரத்தை வைத்து சில சுவாரஸ்யமான நடக்கக்கூடிய காரியத்தை நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். அவைகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை சப்ஸ்கிரைப் செய்வோம். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் இன்றி வாழ்வதற்கு
ஒரு சில விஷயங்களை செய்ய உள்ளோம். எந்தெந்த இடங்களில் பண வசதிகள் இல்லையோ அவைகளை பற்றி சொல்ல இருக்கின்றோம் அடுத்த வீடியோ.